நாம சின்ன வயசுல அந்த பவர் ரேஞ்சர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு கார்ட்டூன் வந்து பார்த்திருப்போம். ஸோ ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு பவர் ரேஞ்சர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு எதிரியை வந்து கொல்லுவாங்க. ஸோ அந்த எதிரியை கொன்ன உடனே இன்னொரு எதிரி வந்து முளைச்சு வருவான். இது மாதிரி தான் வந்து இப்போ மார்க்கெட்ல ஒரு ஸ்கேம் அப்ளிகேஷனோ இல்ல ஸ்கேம் வெப்சைட்டோ வந்து காலி ஆகுது அப்படின்னா, அதை நிரப்பதுக்கு இன்னொரு ஸ்கேம் அப்ளிகேஷனோ இல்ல இன்னொரு ஸ்கேம் வெப்சைட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உருவாயிடுது. இந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்ட் டைம்ல ஒரு 7 நாளைக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ உங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். பொள்ளாச்சி மேட்ரு, அதாவது GBOன்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைடு. இதுல வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஏமாந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. எவ்வளவு பேர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் வந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஏமாந்துருக்காங்க. பணம் வந்து ரிட்டர்ன் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நிறைய விதமான அப்ளிகேஷன்ஸ் வெப்சைட் பத்தி நம்ம சொல்லியிருப்போம். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா BS Sketch சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட். ஸோ அந்த ஒரு வெப்சைட் வந்து யூஸ் பண்ணாதீங்க, இது க்ளோஸ் ஆயிடும் சொல்லி வாய மூடல. நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி 2வது நாள் வந்து அந்த அப்ளிகேஷன் நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிறைய பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் GBY அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு வெப்சைட், அது எப்படி வந்து எங்க வருது அப்படின்னு தெரிய மாட்டேது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நியூஸ்ல வந்தாலும் நமக்கு இப்படி ஒரு அப்ளிகேஷன் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஓகே, GBY அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு ஆப்போட வேலை என்ன அப்படின்னா, இதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை வந்து இங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது MLM அப்படிங்கிறது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அர்த்தம். இப்போ நாம வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஜாயின் பண்ணிட்டு அந்த பிளாட்ஃபார்மை வந்து நிறைய பேருக்கு ரெஃபரல் பண்ணி அது மூலமா டீம் போனஸ் மூலமா வந்து இன்கம் ஏர்ன் பண்றது பேரு MLM அப்படிம்பாங்க. ஸோ இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் உண்மையாவே இந்தியாவில் வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். ஸோ அது வந்து லீகல் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். அதாவது ப்ராப்பரா பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம், சர்டிபிகேட்லாம் வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி தான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் வந்து மூவ் ஆகணுமே தவிர சும்மா ஒரு ஸ்கீம் இருக்கு அது மூலமா வந்து நீங்க நிறைய பேரை பத்தி ஆள் சேர்த்தீங்க அப்புறம் இன்கம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணாதீங்க. ஸோ அப்படிதான் வந்து இந்த GBA வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இந்த GBOல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒருத்தவங்க ரெஃபரல் பண்ணி நம்ம ஜாயின் பண்றோம். இப்போ நான் ஜாயின் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ப்ராடக்ட்டோ இல்லை எதுவுமே பாத்தீங்கன்னா கிடைக்காது. நான் ஒரு 600 ரூபாய் கட்டுறேன், ஒரு 6000 ரூபாய் கட்டுறேன் அப்படின்னா எனக்கு ப்ராடக்ட் எதுவுமே கிடைக்காது, எனக்கு ஒரு ஐடி மட்டும் கிடைக்கும். இந்த ஐடியா பேஸ் பண்ணி இன்னும் நிறைய பேர் நீங்க ஜாயின் பண்ணுங்க சொல்லிக்கிட்டே இருந்தாதான் எனக்கு இந்த காசு அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனா ரியலா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஆம்பே எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஆம்பே எல்லாம் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து பேமெண்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து பை பண்ணிட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர்கிட்ட சொல்லி ரெஃபர் பண்றதுக்கும் ஒண்ணுமே இல்லாம நம்ம பேமெண்ட் பண்ணி ஒரு ஐடி மட்டும் இருக்கும், ஸோ நீங்க ஜாயின் பண்ணுங்க காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அதனால வந்து இன்னமும் சொல்றேன், இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் நிறைய வந்து அவைலபிலிட்டி இருக்கு. இந்த மார்க்கெட்ல கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ண அத்தனை அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஷோ ஆகுது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்ல வந்து யாரும் நம்பாதீங்க. ஒருத்தவங்க நமக்கு இன்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஏன் இன்கம் கொடுக்குறாங்க, எதுக்காக நமக்கு இன்கம் கொடுக்கணும், அதனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். BS Sketchல பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், அது மூலமா ஒரு சில அமௌண்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்திருந்தோம். ஆனா அது என்ன ப்ராடக்ட்னு கேட்டீங்க அப்படின்னா ஒருவே இருக்காது, ஒரு ப்ராடக்ட்ங்கிறது கண்ணிலே தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் BS Sketch. ஸோ அதே மாதிரி தான் GBY. இந்த மாதிரி நிறைய விதமான அப்ளிகேஷன்ஸ் வெப்சைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் மார்க்கெட்ல இருக்கு. உங்களுக்கு ஏதாவது வெப்சைட்ஸ் பத்தி தெரியணும், இந்த மாதிரி வந்து வெப்சைட்ஸ் நிறைய மார்க்கெட்ல இருக்கு, இதை பத்தி அவேர்னஸ் உங்க